நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வலிக்கும், அழுவீங்க. அதோடு நிறுத்தாமல் வீட்டுக்கு போய் ஆயில்மெண்ட்டோ இல்லை பேண்டேஜோ போடுவீங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து அது சரியாயிடும். ஆனால் உங்களை யாராவது திட்டும்போது உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஓரமாக உக்காஞ்சி அழுவீங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து அதை மறந்துடுவீங்க. ஆனால் உங்கள் ஹார்ட் அதெல்லாம் மறக்காதுங்க. அது ஒரு முள் மாதிரி குத்தி 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 வச்சுருக்கும். அது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, யாராவது கேஷுவலாக ஏதாவது சொல்லும்போது நீங்கள் ட்ரிகர் ஆகி அவங்க மேலே எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிடுவீங்க. இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு நபரால் இந்த வார்த்தையால் திட்டு வாங்கியிருக்கீங்களே, ஸோ அது உங்கள் மனசுக்குள்ளே முள் மாதிரி குத்துறதுனால யாராவது சொல்லும் போது நீங்கள் எப்படி எரிஞ்சு விழுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் 2 கையும் மனசில் வச்சுட்டு நீங்கள் சொல்லணும். அந்த நபரை உங்கள் கண்ணு முன்னாடி வர வச்சுட்டு, நீ சொல்கிறது நான் கிடையாது, நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்னை பற்றி ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்றதை யாருமே தடுக்க முடியாது. திருப்பி நீங்கள் ஒரு நாள் வெளியில் போகும்போது யாராவது உங்களை பற்றி அப்படி சொன்னாங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிப்பீங்க, என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிப்பீங்க. ஸோ ஏசப்பா கூட இன்னும் க்ளோஸாக பழகுங்க. ஏன்னா அவர் தான் உங்களை பற்றி எல்லாமே கரெக்டாக சொல்ல முடியும். நீங்கள் யாருன்னு அவர் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் உயர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.